வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 8 மற்றும் 9 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிரிஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கொண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2024 சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் விமலா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிச்சிருக்காங்க. விமலா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு தான் இதை அவங்க அறிவித்திருக்காங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. மலையாள எழுத்தாளரான நளினி ஜமிலா எழுதின எண்ட ஆண்கள் அப்படிங்கிற நூலை எனது ஆண்கள் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த சாகித்ய அகாடமி விருது இது 1955 ஆண்டுலேருந்தே வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அமைப்புடைய தலைவராக இருக்கிறவர் மாதவ் கௌஷிக் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எல்லாமே சாகித்ய அகாடமி விருதுகள் இது சம்பந்தமான கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இந்த சாகித்ய அகாடமி விருது 2004 ஆண்டிற்கானது யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சாகித்ய அகாடமி விருது 2004 இது தமிழில் இரா வேங்கடாச்சலபதி அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருக்காங்க. இவர் எழுதின திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற ஒரு நூலுக்காக தான் இவருக்கு வழங்கியிருக்காங்க. இது ஒரு ஆய்வு நூல். அடுத்தது சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா சிறந்த இளைஞர் எழுத்தாளருக்கு வழங்குவாங்க. இது இந்த 2004 ஆண்டிற்கானது தமிழ் எழுத்தாளரான லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருந்தாங்க. இவருடைய விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக வழங்கியிருந்தாங்க. இது ஒரு சிறுகதை தொகுப்பு. அடுத்தது பால புரஸ்கார் விருது இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பிடித்தமான நூல்கள் இருக்குல்ல, குழந்தைகள் நூல்கள், அதை எழுதுகிறவங்களுக்கு வழங்குவாங்க. இதை இந்த 2004 ஆண்டில் தமிழில் யூமா வாசகி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருந்தாங்க. இவருடைய இயற்பெயர் மாரிமுத்து அப்படிங்கிறது தான். இவருடைய தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற சிறுகதை நூலுக்காக தான் வழங்கியிருந்தாங்க. அடுத்தது தமிழக அரசு சார்பில் ஔவையார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் யசோதா சண்முக சுந்தரம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் விருது இது பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்து வர்ற மகளிருக்கு இந்த விருது வழங்குறாங்க. இப்போ இந்த யசோதா சண்முக சுந்தரம் இவங்க அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர். இதே மாதிரி பெண் குழந்தை முன்னேற்றத்திற்கான மாநில விருது 2025 இது சௌமியா அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி 2025 ஆண்டு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது இது கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ஆட்சியருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஆட்சியருக்கும் இந்த 2 மாவட்டத்துடைய கலெக்டர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் என்னைக்கு கடைபிடிக்கிறோம், அது யாருடைய பிறந்தநாளில் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நமோ பன்னோக்கு மருத்துவமனை தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சில்வாசா. சில்வாசாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காங்க. இந்த சில்வாசா அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசத்தில் தான் இருக்குது. அது என்ன யூனியன் பிரதேசம் அப்படின்னா தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இப்போது பிரதமர் மோடி இந்தியாவுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு முழங்கால் மாற்று ரோபோவை அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இப்போ நம்ம முழங்கால் மாற்று சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா இந்த ரோபோவே அதற்கான விஷயங்களை எல்லாம் பண்ணோம். அந்த ரோபோவுடைய பேர் மிஸ்ஸோ அப்படிங்கிறது தான். இதை உருவாக்கிய நிறுவனம் மெரில் அப்படிங்கிற நிறுவனம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழில் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணியே வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது எந்த ஆண்டுக்குள் 25,000 மக்கள் மருந்தகங்கள் திறக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2027. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜன் ஔஷாதி கேந்திரா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் மருந்தகங்கள் 15,000. இந்த ஆண்டு கூடுதலாக 5,000 திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக 2027 ஆண்டு ஒரு இலக்கையும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 25,000 மக்கள் மருந்தகங்கள் நம்ம திறக்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மக்கள் மருந்தகங்கள் தினம் நம்ம மார்ச் 7 தான் கடைபிடிக்கிறோம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா அவர்கள் தான் இந்த
இலக்கை நமக்கு நிர்ணயம் பண்ணி அதை சொல்லியிருக்காரு. அடுத்தது, தமிழக அரசு சார்பில் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம் எந்த தினத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மார்ச் 8, 2025. கரெக்டாக மகளிர் தினம் அன்னைக்கு தான் இந்த பிங்க் ஆட்டோ வழங்குற திட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. மொத்தமாக இந்த திட்டத்தின் கீழே 200 மகளிருக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சில நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 250 அப்படின்ற மாதிரி இருக்குது, சில நியூஸ் பேப்பரில் 200 அப்படின்னு இருக்குது. இதில் முதல் கட்டமாக இப்போது 100 மகளிருக்கு இந்த ஆட்டோ வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மானியமாக தலா 1 லட்சம் வீதமாக 200 பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்து வழங்குவாங்க. எதற்காக அப்படின்னா, ஆட்டோ வாங்கிறதுக்காக வழங்குவாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை சார்பில் சுய உதவிக்குழு மகளிருக்கு 50 நீல நிற மின் ஆட்டோக்கள் கூட வழங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ முதல்ல இந்த பிங்க் ஆட்டோ பற்றி பார்க்கலாம். இது வந்து பெண்களுக்கான ஆட்டோ. இது முழுவதுமே பிங்க் நிறத்தில் தான் இருக்கும், இளஞ்சிவப்பு நிறத்தில் தான் இருக்கணும், அதுதான் வந்து கண்டிஷன். அதே மாதிரி இந்த ஆட்டோவுக்கு பெண்களே உரிமையாளராகவும் இருக்கணும், அதே நேரம் இவங்க தான் ஓட்டவும் செய்யணும். ஓகேவா? அடுத்தது, குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு இந்த உரிமத்தை வந்து மாற்றக்கூடாது, வேறு யாருக்கும் இதை வந்து விற்கக்கூடாது, அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோவில் வந்து ஜிபிஎஸ் கருவி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போது திடீர்னு இந்த ஆட்டோ யாராவது வழிமறித்து அந்த ஆட்டோவில் வந்து போக்குவரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த ஜிபிஎஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ ஈஸியாகவே அந்த ஆட்டோவை ட்ராக் பண்ணலாம்ல, அதற்காக தான். இப்போது இந்த 100 பிங்க் ஆட்டோ வழங்கியிருக்காங்க. கூடவே 100 மஞ்சள் நிற ஆட்டோக்களை தொழிலாளர் நலத்துறை சார்பில் மகளிருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் 9 நகரங்களில் ரூபாய் 72 கோடி மதிப்பில் தோழி விடுதிகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, காஞ்சிபுரம், கடலூர், ராணிப்பேட்டை, ஈரோடு, தருமபுரி, அப்புறம் கரூர், நாகை, சிவகங்கை, அப்புறம் தேனி, இந்த மாதிரி 9 மாவட்டங்களில். அதுக்கப்புறம் 1000 சுய உதவி குழு மகளிருக்கு அடையாள அட்டைகளை முதல்வர் வந்து வழங்கியிருக்காரு. இந்த அடையாள அட்டையை வந்து பல்வேறு விதமான செயல்பாடுகளில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம போக போக தான் தெரியும். அடுத்தது, தமிழகத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பிரத்யேக மையம் எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பிரத்யேக மையம் வந்து அமைக்க போகிறாங்க. இதற்காக முதல்வர் ஸ்டாலின் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. எங்கே அப்படின்னா, சென்னையில் சோழிங்கநல்லூரில் தான் இதை அமைக்க போகிறாங்க. அமெரிக்கா நாட்டுடைய ஈட்டன் குழுமம் தான் இதை அமைக்க போகிறாங்க. இந்த குழுமம், அதாவது ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை வந்து அமைக்கிறாங்க. 1 லட்சம் சதுர அடி பரப்போட இதை வந்து அமைக்க போகிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா, அந்த நிறுவனம் ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அது இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். அடுத்தது, MS சாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கா அப்படிங்கிற ஒரு பூங்காவை இப்போ திறந்து வைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா, சென்னையில் ராமாபுரத்தில் தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. இங்கே வந்து சதுப்பு நிலம் சார்ந்த உயிரினங்கள், அப்புறம் நீர்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே மக்கள் பார்வையிடுறதுக்காக 600 மீட்டர் நீளமுள்ள பலகை நடைபாதையும் அமைத்திருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உலக செஸ் ஜூனியர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற தமிழக வீரர் யார்? இதற்கான ஆன்சர் பிரணவ் வெங்கடேஷ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு குகேஷ் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காரு. அதே மாதிரி ஜூனியர் கேட்டகரியில் இப்போ சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றதுமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான். யார் அவர் அப்படின்னா, பிரணவ் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் தான். இவருக்கு 18 வயது தான் ஆகுது. இந்த போட்டி 20 வயதுக்குட்பட்டவருக்கான செஸ் போட்டி. இந்த போட்டி வந்து மாண்டினிக்ரோ அப்படிங்கிற நாட்டில் தான் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதல் முறையாக நம்ம இந்தியாவிலிருந்து விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வந்து 1987 ஆண்டு வெற்றி பெற்றார். அப்புறம் 2008 ஆண்டு அபிஜித் குப்தா வந்து வெற்றி பெற்றார். அடுத்தது, இப்போ 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிரணவ் வெங்கடேஷ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இந்த 2008 இந்த 2025 வரைக்கும் யாருமே வெற்றி பெற்றது கிடையாது இந்தியாவிலேருந்து. ஆனால் இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பிரணவ் வெங்கடேஷ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்தது, பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி இப்போ வந்து நடைபெற்றது. எங்கே அப்படின்னா, செக் குடியரசு நாட்டில் பிராக் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அங்கே தான் இது நடைபெற்றது. இதில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டரான அரவிந்த் சிதம்பரம் அவர் தான். அதுவே இன்னொரு இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டரான பிரக்ஞானந்தா இருக்கார்ல, அவர் 2ஆம் இடம் பிடித்தார். அடுத்தது, சுனில் சேத்ரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கால்பந்து. இப்போ பார்த்திங்க அப்படின்னா,
இவர் போன ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்திருந்தார். இப்போ என்ன அப்படின்னா தன்னுடைய ஓய்வு முடிவை வந்து திரும்பி பெற்றிருக்காரு. ஓகேவா, திரும்ப பெற்றிருக்காரு. நான் மறுபடியும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, இவர் இந்திய கால்பந்து அணிக்காக அதிக போட்டிகளில் விளையாடிய வீரர். இவர் 151 போட்டிகளில் விளையாடியிருக்காரு. அப்புறம் இந்திய கால்பந்து அணிக்காக அதிக கோல்கள் பதிவு செய்த வீரரும் இவர் தான். இவர் வந்து 94 கோல்கள் வந்து சர்வதேச அளவில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தது நம்ம இப்போது T-72 அப்படிங்கிற பீரங்கிகளுடைய என்ஜின்களை மாற்றுறதுக்காக ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ரஷ்யாவுடைய ரோசோபோரோன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற நிறுவனத்து கூட தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இப்போது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 780 ஹார்ஸ் பவர், அதாவது குதிரைத்திறன் கொண்ட இயந்திரம் தான் இருக்குது. இதற்கு பதிலாக 1000 ஹார்ஸ் பவர் கொண்ட இயந்திரம் வந்து பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அங்கேயே போய் நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. அவங்க வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய வசதிகள் எல்லாமே நம்ம சென்னையில் ஆவடியில் இருக்கிற கனரக வாகனங்கள் தொழிற்சாலை வந்து அதை நமக்கு கொண்டு வந்து இதை நமக்கு அவங்க பண்ணி தருவாங்க. ஓகேவா, அதான். அடுத்தது ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு ராக்கெட். இதை வந்து இப்போ பரிசோதனை பண்ணும்போது அது வெடித்து சிதறி இருக்குது. இது எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ராக்கெட் தான் இந்த ஒரு ராக்கெட். இது ரொம்ப நீளமான ஒரு ராக்கெட், ரொம்ப பெரிய ராக்கெட். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 123 மீட்டர் நீளம் கொண்டது இந்த ராக்கெட். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். மக்கள் மருந்தக தினம், இது வந்து மார்ச் 7ஆம் தேதி. இதை ஹிந்தியில் ஜன் ஔஷாதி திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் குறைந்த விலையில் நல்ல மருந்து அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஹிந்தியில் தாம் காம் தாவே உத்தாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ ப்ரைஸ் குட் மெடிசின் அப்படிங்கிறது தான். இப்போது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் 2016ஆவது ஆண்டு தான் தொடங்கியிருந்தாங்க. அதோடைய அடிப்படையில் தான் இப்போ இந்த மக்கள் மருந்தகங்கள் இருக்குது. முதல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸுடைய ஆட்சி காலத்திலேயே 2008ஆவது ஆண்டே இந்த மக்கள் மருந்தகத்தை திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2016ஆவது ஆண்டு இப்போ இருக்கிற பாஜக அரசு அது மறுசீரமைப்பு பண்ணி அதை இன்னுமே சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம கூட பார்த்துருந்தோம், இப்போ வந்து 25,000 மக்கள் மருந்தகங்கள் வந்து திறக்கிறதுக்கான இலக்கு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அடுத்தது உலக மகளிர் தினம், இது மார்ச் 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு உரிமைகள், சமத்துவம், அப்புறம் அதிகாரம் அளித்தல். ஓகே, இப்போது பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு என்னுடைய வலைதள கணக்கை ஒரு நாள் நிர்வகிக்கிற வாய்ப்பு வந்து நான் சில பெண்களுக்கு வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இந்த முறை 6 பெண்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் தமிழகத்துடைய செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலியுமே இந்த வாய்ப்பை பெற்றிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஐநா சபை சர்வதேச பெண்கள் ஆண்டாக 1975ஆவது ஆண்டு அறிவித்திருந்தாங்க. அது வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. தேசிய மகளிர் தினம் அப்படிங்கிறது நம்ம வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி கொண்டாடுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, இது யாருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, அப்போ நம்ம 2 கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஒன்று தேசிய மகளிர் தினம், இது வந்து யாருடைய பிறந்தநாள். இன்னொன்று மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், இது வந்து நம்ம யாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து கடைபிடிக்கிறோம், அது என்றைக்கும் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2004 சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் விமலா. அடுத்தது தமிழக அரசு சார்பில் ஔவையார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் யசோதா சண்முக சுந்தரம். அடுத்தது நமோ பன்னோக்கு மருத்துவமனை தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சில்வாசா. அடுத்தது எந்த ஆண்டுக்குள் 25,000 மக்கள் மருந்தகங்கள் திறக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2027. அடுத்தது தமிழக அரசு சார்பில் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம் எந்த தினத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2025 மார்ச் 8. இதில் பாருங்கள், நமக்கு இந்த மகளிர் தினத்தில் தான் இது தொடங்கினால டேட் உட்பட இது ரொம்ப முக்கியம்தான். அடுத்தது தமிழகத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பிரத்யேக மையம் அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது உலக செஸ் ஜூனியர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற தமிழக வீரர் யார்? இதற்கான ஆன்சர் பிரணவ் வெங்கடேஷ். அடுத்தது பிரக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். அடுத்தது சுனில் சேத்ரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கால்பந்து.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.